காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல் எதிரொலி. அண்ணாமலையை உள்துறை இணையமைச்சர் ஆக்கும் அமித்ஷா. வணக்கம் நண்பர்களே. காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்தபோது வெளிநாட்டில் இருந்த பிரதமர் மோடி இந்த கோழைத்தனமான தீவிரவாதத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை செய்தி வெளியிட்டார். உடனடியாக நாடு திரும்பியவர் தற்போது டெல்லியில் ராணுவ அதிகாரிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த ஆலோசனையில் தீவிரமடைந்துள்ளார். அதோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்ததோடு காஷ்மீர் மக்களுக்கு ஆறுதல் கூறியுள்ளார். இந்த தீவிரவாத சம்பவத்திற்கு எதிராக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். இந்த தாக்குதலுக்கு லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பின் துணை அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த நிலையில் அடுத்தபடியாக இந்தியா மீண்டும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்டிக்கரை நடத்த தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக அவர்களை தூண்டிவிட்டு வரும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்நாட்டில் எங்கெங்கு தீவிரவாத முகாம்கள் உள்ளன என்பதை தொழில்நுட்பத்தின் மூலம் கண்டறியும் பணியில் தேசிய புலனாய்வுத்துறை ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக இந்த தாக்குதல் நடத்திய அனைத்து தீவிரவாதிகளும் பாகிஸ்தானுக்குள் தான் இருக்கிறார்கள் என்பதனால் அந்த நாட்டுக்குள் புகுந்தே அவர்களை தட்டி தூக்குவதற்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கான ஆலோசனை தான் தற்போது பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. அதனால் தீவிரவாதிகளின் புகலிடமான பாகிஸ்தானை கண்டுதுண்டமாக துவம்சம் செய்யும் அளவுக்கு அதிரடியாக இருக்கும் என்றும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. ஏற்கனவே இதுபோன்று பல முறை இந்தியா மீது தாக்குதல் நடத்தியிருக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்த முறை ஆண்களின் உடைகளை களைந்து அவர்கள் இந்துக்களாக இஸ்லாமியர்களாக என்பதை ஆராய்ந்து இந்துக்களை மட்டும் குறிவைத்து தாக்கியுள்ளார்கள். அந்த வகையில் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மீது கடுமையான வன்மத்தில் இருப்பதையே இந்த சம்பவம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழக பாஜக அண்ணாமலையும் இன்று டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். அவரை மத்திய உள்துறை இணை அமைச்சராக்க திட்டமிட்டிருக்கும் அமித்ஷா, அவர் ஏற்கனவே IPS அதிகாரியாக இருந்தவர் என்பதால் இதுபோன்ற தாக்குதல் மற்றும் இந்தியாவுக்கு தேவையான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு அண்ணாமலையை பயன்படுத்திக் கொள்ளவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் விரைவில் ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபாவுக்கு MP-யாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை அமைச்சராக அண்ணாமலை நியமனம் செய்யப்பட இருப்பதாகவும் தற்போது தெரியவந்துள்ளது. அடுத்த செய்தி. ஒரே நாளில் MK ஸ்டாலின் தலையில் விழுந்த 3 இடி. இன்றிலிருந்து திமுகவுக்கு 7:30 தொடங்கியது. கடந்த வாரத்தில் 10 மசோதா விவகாரத்தில் திமுகவுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியது. இதன் காரணமாக இனிமேல் உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தில் திமுக மீது தொடுக்கப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளும் வெற்றிதான் கிடைக்கப் போகிறது என்று MK ஸ்டாலின் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் இன்று ஒரே நாளில் திமுகவுக்கு எதிராக 3 அதிர்ச்சி தீர்ப்புகள் வெளியாகி இருக்கின்றன. இதன் காரணமாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் உச்சகட்ட அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறார். குறிப்பாக செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வந்த அடுத்த நாளே அவரை மீண்டும் அமைச்சராக்கினார் MK ஸ்டாலின். இதற்கு எதிராக அமலாக்கத்துறை சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இழுத்தடித்து வந்தார் செந்தில் பாலாஜி. இந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றம் அவருக்கு சரியான செக் வைத்துவிட்டது. அதாவது அமைச்சர் பதவியா ஜாமீனா, 2இல் ஒன்றை தேர்வு செய்யுங்கள் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். அதோடு இந்த விஷயத்தில் அதிக கால அவகாசம் கொடுக்க முடியாது, வருகிற திங்கட்கிழமை தான் உங்களுக்கு இறுதி நாள் என்று உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியை எச்சரித்துவிட்டது. அது மட்டுமின்றி செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனானது தகுதியின் அடிப்படையில் வழங்கப்படவில்லை. அவர் நீண்ட சிறைவாசம் இருந்தார், அந்த அடிப்படையில் தான் ஜாமீன் வழங்கப்பட்டது என்று கூறிய நீதிபதிகளிடத்தில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி வகிப்பதால் செல்வாக்கு மூலம் சாட்சிகளை திசை திருப்பி விடுவார் என்ற அச்சம் இருந்தால் இந்த வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றுமாறு அவரது வழக்கறிஞர் கோரிக்கை வைத்தார். அதற்கு நீதிபதி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஒரே வழக்கை அடிக்கடி நீதிமன்றங்களை மாற்றிக் கொண்டிருக்க முடியாது என்று மறுத்துவிட்டதோடு செந்தில் பாலாஜிக்கு வருகிற திங்கட்கிழமை தான் இறுதி நாள். அன்று அவர் அமைச்சர் பதவியா ஜாமீனா என்பதை முடிவெடுக்க வேண்டும். அமைச்சர் பதவியை தொடர நினைத்தால் அவரது ஜாமீன் ரத்து செய்யப்படும். அமைச்சர் பதவியை துறக்க நினைத்தால் அவரது ஜாமீன் தொடரும்.
அதனால் இரண்டில் ஒரு முடிவை செந்தில் பாலாஜி எடுத்துக் கொள்ளட்டும் என்று இறுதி தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். அதன் காரணமாகவும் வருகிற திங்கட்கிழமை அன்று மீண்டும் சிறை செல்ல விரும்பவில்லை. அதனால் எனக்கு அமைச்சர் பதவி தேவையில்லை, ஜாமீன் கொடுத்தாலே போதும் என்று உச்சநீதிமன்றத்தில் பதில் கொடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு தயாராகி கொண்டு விட்டதாக திமுக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, பொன்முடியின் வெறுப்பு பேச்சு விவகாரத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் போட்ட புதிய உத்தரவு. திமுக அமைச்சர் பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் 3 ஆண்டு சிறை செல்ல இருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அதிலிருந்து விலக்கு பெற்றார். இந்த நிலையில் சமீபத்தில் சைவம் வைணவம் குறித்து பேசி கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கிறார். கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், சைவம் வைணவம் குறித்து பேசிய பொன்முடியை காவல்துறை கைது செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதோடு அப்படி கைது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அமைச்சருக்கு எதிராக தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தலைமையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பொன்முடியின் அந்த பேச்சில் எந்த முகாந்திரமும் இல்லை என்று சொல்லி மதுரை நீதிமன்றம் இந்த வழக்கை முடித்து வைத்து விட்டதாக வாதிட்டார்கள். ஆனால் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்து மதத்தை சார்ந்த மக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் அவர் பேசியிருக்கிறார். அமைச்சர் பதவியில் இருக்கும் ஒருவர் வரம்பு மீறி பேசியுள்ளார். அவரது இந்த பேச்சுக்கு பொதுமக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு எடுத்ததினால்தான் அவர் சார்ந்த கட்சியில் முக்கிய பொறுப்பிலிருந்து அவரை நீக்கிவிட்டார்கள். அப்படி இருக்கும்போது அவரது பேச்சில் முகாந்திரம் இல்லை என்று காவல்துறை எப்படி கைது செய்ய மறுக்கலாம் என்று கேள்வி எழுப்பியுள்ள நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், பொன்முடியின் வழக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்வதாக உத்தரவிட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். அதனால் மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கிலிருந்து பொன்முடிக்கு விலக்கு கொடுத்தாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆனந்த் வெங்கடேஷ் அவரை விடமாட்டார் போல் தெரிகிறது. அதனால் இந்த வெறுப்பு பேச்சு விவகாரத்தில் பொன்முடியின் அமைச்சர் பதவியும் பறிபோகும் என்றே தெரிகிறது. அடுத்த செய்தி, அமைச்சர் துரைமுருகனை துரத்தும் பழைய வழக்கு 3.92 கோடியால் சுற்றி வளைத்த நீதிமன்றம். அமைச்சர் துரைமுருகன் மீது மணல் கொள்ளை விவகாரத்தில் பல முறைகேடு ஆதாரங்களை கைப்பற்றியுள்ள அமலாக்கத்துறை அவரை சுற்றி வளைப்பதற்கு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் கடந்த 1996 முதல் 2001 வரை திமுக ஆட்சி காலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 3.92 கோடி அளவிற்கு சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் இந்த வழக்கு குறித்த குற்றப்பத்திரிகை வெளியிடப்பட்டது. குறிப்பாக இந்த வழக்கிலிருந்து ஏற்கனவே அவர் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அது மட்டுமின்றி இந்த வழக்கை வேலூர் நீதிமன்றம் இன்னும் 6 மாதங்களில் விசாரித்து தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பு செய்த சொத்து குவிப்பு மீண்டும் உயிர் பெற்று அமைச்சர் துரைமுருகனை விடாமல் துரத்த தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட 3 பேரின் வழக்குகள் அவர்களுக்கு எதிராக திரும்பி மு.க. ஸ்டாலினுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. நண்பர்களே, காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடைபெற்றதை அடுத்து டெல்லி சென்றுள்ள அண்ணாமலையை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை அமைச்சராக அமித்ஷா முடிவெடுத்திருப்பது. அமைச்சர் பதவியா ஜாமீனா வரும் திங்கட்கிழமைக்குள் இறுதி முடிவை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருப்பது மற்றும் இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் போட்ட புதிய உத்தரவு. 25 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சர் துரைமுருகன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு மீண்டும் மறு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.